விஷால், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஆதி. பாரதி, மெடிசன்ஸ்லாம் இருக்கு, வச்சிருங்க. ஆதி, தமிழை கடத்தினது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆதி, உங்ககிட்ட தான் ஆதி கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லுங்க. நீங்க எதுக்கு அவன் மூஞ்சியை பாத்துட்டு இருக்கீங்க? கேள்வியை நான் தானே உங்ககிட்ட கேட்டேன், என்கிட்ட பதில் சொல்லுங்க. ஆதி, நான் இந்த விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்ல, சில விஷயங்களை எப்போ எப்படி சொல்லணும்னு இருக்கு. அது வரைக்கும் எல்லாரும் பொறுமையா தான் இருக்கணும். ஏங்க, கடத்திட்டு போனது உங்களோட பொண்ணுங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எப்படிங்க உங்களால அமைதியா இருக்க முடியுது? எனக்கே அந்த ஆளை பார்த்து கண்டந்துடமா வெட்டி போடணும்னு தோணுது. நீங்க எப்படிங்க இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? அமைதியா இருக்கான்னா அவனுக்கு கோபம் இல்லைன்னு அர்த்தம். போதும், சமாளிக்காதீங்க. தமிழை கடத்த சொன்னது யாரு? ஏங்க, உங்களால எதுவும் பண்ண முடியலன்னா நான் பாத்துக்கிறேன். என்னால முடியல, என் புருஷன் பாத்துப்பாரு. என்னன்னு சொல்லுங்க, யாரு? தமிழ் மேல உங்களுக்கு இருக்கிற பாசத்துக்கே உங்களுக்கு இவ்வளவு கோபம் இருந்தா அவ என் பொண்ணு. அப்ப எனக்கு எந்த அளவுக்கு கோபம் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏங்க, உங்களை பார்த்தா கோவமா இருக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, தப்பு செஞ்சவரை காப்பாத்துற மாதிரி தான் இருக்கு. நீங்க என் கண்ணுக்கு ஆண்டாளா தெரியாம அழகரா தெரியறதுனாலதான் உங்ககிட்ட நான் இப்படி பொறுமையா பேசிட்டு இருக்கேன். ப்ளீஸ், தயவு செஞ்சு இந்த டாபிக்கை பத்தி பேச வேண்டாம். அப்ப கண்ணுக்கு பாரதி தானே தெரியணும், ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே. ஆதி, தமிழ உங்க மகளா நினைக்கிறீங்களா? ஆதி, வீட்ல என்ன யாரையுமே காணோம்? யாரடி கேக்குறேன்? ஏன் புருஷனையா இல்ல உன் புருஷனையா? ரெண்டு பேர் புருஷனையும் தான் கேக்குறேன். ஏன் புருஷன் ஏதோ பஞ்சாயத்து ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு போனாரு. உன் புருஷன் எங்க போறேன்னு உன்கிட்ட சொல்லிட்டு போலையா? ஆமா, அவன் என்கிட்ட சொல்லனாலும் பரவாயில்ல, உன்கிட்ட சொல்லிருப்பானே. எங்க போயிருக்கான்? என்கிட்ட சொல்லாம என் பேரை எங்கேயாவது போவானா? இவ்வளவு நேரம் கேட்டுட்டு தானே இருக்கேன், அப்படியே சொல்லாம இருக்கேன். நீ வந்த உடனே என்கிட்ட கேட்ட? உன் ஆத்தா கிட்ட தானே கேட்ட, அதான் நான் பேசாம இருந்தேன். கொழுப்பு. சரி, இப்ப சொல்லு. உனக்கு குணமானா மந்தேமா கோயில்ல பச்சை புடவை சாத்தி தேங்காய் பழம் உடைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டானா. அதனால காலையிலே கிளம்பி போயிட்டான். இருந்தாலும் 24 மணி நேரம் உன் மேல பைத்தியமா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்ல. ஏய், நீ எங்களை பார்த்து ஒன்னும் கண்ணெல்லாம் வச்சிட்டு இருக்காத. அவரு பண்றத பார்த்தா எல்லாரும் கண்ணுதான் வைப்பாங்க. இப்படி ஒரு புருஷனை பார்த்தா எந்த பொம்பளைக்கு தான் பொறாமையா இருக்காது? என்ன நீயும் பாட்டி கூட சேர்ந்து பேசிட்டு இருக்க? சரி விடுறி, என் பேர உன் மேல பைத்தியமா இருக்கிற மாதிரி நீயும் அவன் மேல பைத்தியமா இருந்துட்டு போ. அதனாலதான் நான் இந்த ஒரு முடிவுக்கே வந்திருக்கேன். ஊரே எங்களை பார்த்து புருஷன் பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும்னு பொறாமப்படுது. ஆனா நாங்க இன்னும் புருஷன் பொண்டாட்டியா இல்ல பாட்டி. ஏய், என்ன சொல்ற? மா, இது வரைக்கும் நான் நானாவும் அவர் அவராவும் தான் இருக்காரு. நாங்க இன்னும் நாங்களா மாறவே இல்ல. மா, நான் இன்னும் அவருக்கு முழுசா பொண்டாட்டியா மாறலம்மா. அடிப்பாவே, இத்தனை நாளா தனித்தனி படுக்குதானா? எங்களுக்குள்ள என்னதான் நெருக்கம் இருந்தாலும் இன்னும் முதலிரவு மட்டும் நடக்கவே இல்ல பாட்டி. ஏய், அதான் உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா தானே இருந்தீங்க, அப்புறம் என்ன? மா, எங்களுக்குள்ள பிரச்சனை எல்லாம் சரியாகி ரொம்ப நாள் ஆகுது. ஆனா அப்பப்ப நாங்க ஒண்ணு சேரணும்னு நினைக்கும் போதெல்லாம் எங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் தடுத்துட்டே இருக்குமா. யாரு? உன் அப்பன சொல்றியா? அவன் ஒரு ஆளுன்னு அவனை நினைச்சா இன்னும் சேராம இருக்கீங்க? பாட்டி, அப்பாலாம் எந்த பிரச்சனையும் இல்ல. எங்களுக்குள்ள ஒரு வேலி இல்ல இல்ல, இது நடந்தாதான் இது நடக்கும்னு எங்களுக்குள்ள நாங்களே ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கோம். முதல்ல நான் கபடியில செலக்ட் ஆனா ஒண்ணு சேரலான்னு நினைச்சோம். அதுக்குள்ள பாரதிக்கும் ஆதிக்கும் நடுவுல பிரச்சனை வந்துருச்சு. அது சரியானதுக்கு அப்புறம் ஒண்ணு சேரலான்னு நினைச்சப்போ கடை திறப்பு விழா வந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் சேரலான்னு முடிவு பண்ணோம். அவங்க வீட்ல இருந்து பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் அவங்க வீட்ல எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் இப்போ. ஏண்டி, இதெல்லாம் உனக்கு ஒரு காரணமா?
மா எனக்கு புரியுது தப்புதான். ஆனா இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேம்மா. இன்னைக்கு நாள் நல்லா இருக்குல்ல. பாட்டி நீ வேணா பாரு, முதலிரவு இன்னைக்கு வேணா வச்சுக்கலாமா? என் புருஷன் என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கும் அக்கறைக்கும் நான் ஏதாவது செய்யணும் இல்லம்மா. இன்னைக்குதான் நீ என் பேத்தியா பேசியிருக்க. இரு இரு, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு பாப்போம். அடடா, இன்னைக்கு நாள் அமோகமா இருக்கு. நைட்டு 9 மணில இருந்து நல்ல நேரம் தான். லட்சுமி, உனக்கு பேர வேணுமா இல்ல பேத்தி வேணுமா? எனக்கு பேரன்தான் வேணும். இந்த அழகர் பையன் பொம்பளை பிள்ளை வேணும் பொம்பளை பிள்ளை வேணும்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு, எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? என் அம்மா ஆசையும் நடக்கும், என் புருஷனோட ஆசையும் நடக்கும். அது எப்படி நடக்கும்? ரெட்ட புள்ள பிறந்தா நடக்காதா என்ன? அது சரி, நீ அழகரே முழுங்குற ஆளு தானே? அத்தை, இன்னும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? வாங்க நம்ம கடைக்கு போய் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வரலாம். ரெட்ட புள்ள பெத்துக்கு போறவளுக்கு வெக்கத்தை பாரு. அத்தை, லட்சுமி வாங்க மாப்பிள்ளை வரத்துக்குள்ள போய் வாங்கிட்டு வந்துடலாம். சரி, போயிட்டு வந்துடுவோம். வாங்க.